இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நம்பூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நம்பூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 125 ஒன்றை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்த விதத்திலும் அசைக்கப்படுவதில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது கூட நீ தாக்கு பிடிக்க யாராலும் முடியவில்லை. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் அதை தான் பார்க்க முடிகிறது. உடனே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள், தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள், வாழ பிடிக்கலன்னு சொல்கிறார்கள், அல்லது தனிமையை விரும்பி எங்காவது ஓரமா போய் முடங்கி விடுகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கும், உறுதியாக நிற்பார்கள், பின்வாங்க மாட்டார்கள், புலம்ப மாட்டார்கள், முறுமுறுக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலனை பெற்று கடைசி வரை எல்லாவற்றையும் சந்திக்க அவங்க ஆயத்தமாக இருப்பார்கள். வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 வாசிப்போமானால் 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று புத்தியுள்ள மனிதன், இன்னும் புத்தி இல்லாத மனிதன். எப்படி என்று சொன்னால், அவன் எப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவன் என்று சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவனாம்? தன் வீட்டை கற்பாறையின் மேலே அல்லது கண்மலையின் மேலே கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பானாம். ஏனென்று சொன்னால், பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வெள்ளத்தினாலே மழையினாலே அந்த வீடு தாக்கப்பட்டாலும், அதிலே அலைகள் தண்ணீர் மோதினாலும் அந்த வீடு விழாமல் நிலைத்திருக்குமா, அசைக்கப்படுவதில்லையாம். ஆனால் இன்னொரு மனிதன் எப்படி என்று சொன்னால், மணல் மேல் வீடை கட்டுகிற மனிதன், புத்தி இல்லாத மனிதன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பான், ஆனால் அதன்படி செய்வதில்லை, கீழ்ப்படிவதில்லை, இந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. காற்றடிக்கும் பொழுது, மழை வரும் பொழுது, வெள்ளம் வரும்போது வீடு இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவான். நாம எப்படி இருக்கிறோம்? ஏதாவது துர்ச்செய்திகளை கேட்கும் பொழுது, விரோதமா யாராவது பேசிட்டா உடனே சோர்ந்து போய் படுத்து விடுகிறீர்களா? புலம்புகிறீர்களா? என்ன இப்படி பண்ணிட்டாங்களோ, இப்படி பேசிட்டாங்களோ, இப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்க மணல் மேல் தான் உங்கள் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறீங்க. மணல் மேலதான் உங்க வீடை கட்டி இருக்கிறீங்க. தாக்கு பிடிக்காது. ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை. மாறாக கண்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புயல், நாம் எல்லாம் பார்த்த புயல் தான். அந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்த மரங்கள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எரிந்தது. அநேக மரங்கள் ஒடிந்து ஒன்றுமில்லாமல் போனால், குறிப்பிட்ட காட்டின் பகுதியாய் கடத்துவே எந்த மரங்களும் விழவில்லையாம், சாய்ந்து போகவில்லை, ஒடியவும் இல்லையா. எல்லோருக்கும் ஆச்சரியம். அதை ஆய்வு செய்யும் போது மற்ற மரங்கள் எல்லாம் ஹைபிரிட் என்று சொல்லி கலப்பட விதையினாலே உருவாக்கப்பட்டவைகள். காற்றினாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை, ஒடிந்து விழுந்து விட்டது. அந்த வேர்கள் ஆழமாய் கீழே போகவில்லை. ஆனால் அந்த காட்டின் பகுதியில் இருந்த மரங்கள் எல்லா விதமான சுழல் காற்று, புயல் காற்று எல்லாவற்றையும் பார்த்தபடினாலே எல்லா பக்கமும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அதற்கு இருந்தது. அதோடு மட்டுமல்ல, வேர்கள் ஆழமாய் பூமிக்குள் போனபடியினாலே புயல்கள் அதை மோதினாலும் அதை உடைத்து எறிய முடியவில்லையாம், உறுதியாய் நின்றது. இதே போலதான் கர்த்தரை நாம் நம்பியிருப்போம் என்று சொன்னால், சத்துரு போராட்டங்கள் இருக்கலாம், பிசாசு விரோதமாய் எழும்பலாம், எதுவானாலும் சரி, நம்ம அசைக்க முடியாது. பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகான்னு சொன்னது போல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சோர்ந்து போக வேண்டாம். நம்மையும் அப்படித்தான் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எப்பொழுதும் உண்மை நம்பியிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உண்மை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம் அதே போல உறுதியாய் இருப்பார்கள். நம்முடைய வார்த்தையின்படி எந்தெந்த காரியங்கள் இன்னைக்கு பிள்ளைகளை அசைத்திருக்கிறதோ, ஒவ்வொரு குடும்பங்களை இன்னைக்கு உடைத்திருக்கிறதோ, வேதனை பாதையில் கொண்டு போயிருக்கிறதோ, நிலைமையெல்லாம் மாற்றி
காற்று வீசினாலும் புயல் வீசினாலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி உறுதியாய் நிலைத்திருக்க உமக்காய் நிற்கக்கூடிய இருதயத்தையும் அப்படிப்பட்ட தைரியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. சூழலை பார்த்து பயப்படாமல் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அந்த கிருபையை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், என் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளும், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை நம்புவோம், அசையாமல் இருப்போம். நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபையை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். மீண்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள்.